ஆல்ரெடி அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எல்லோரும் பேசிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு கிட்ட ஒரு 3 பேர், இந்த மேடையில் இருக்கிற 3 பேர் வேறு வேறு தளத்தில் நான் ஒன்றா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். வந்து ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் வேறு வேறு பகுதியில் பார்த்த 3 பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமயந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இதிலேருந்து வார பத்திரிகைகளுக்குள்ளே நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவியர் ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ளும் அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அப்படியான அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற ட்ராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்தவங்களும் அதை அடையாளமாக எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆனது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது, இதெல்லாம் வந்து பீப்புள் கவனிச்சுட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுகிறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்பயே நான் வந்து இந்த தமயந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பித்து கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்குறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலேயும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த மயந்தியோட கனெக்ஷன் எனக்கு. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து, நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட் செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜேசு, ப்ரொடியூசர் ஜேசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோன்றாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இது இவங்க 3 பேரையும் பாராட்டணுன்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல் படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல் நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ளே வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுவது வேறு, நான் அடிக்கடி சொல்வேன். எழுதுறது வேற, எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறது தான் திரைக்கதை. எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்கள் இமேஜாக மாற்ற போகிறீங்க அதை எழுதுவது தான். கூட வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்கள் சினிமாவில் விஷுவலாக என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டனாக இருக்கிறது வேற. ஆக்சுவலாக அந்த வகையில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு தமயந்திக்கு. கூட இந்த
படத்தை நான் பார்த்ததோட இங்கே எல்லாரும் இந்த திரைப்படத்தில் இயங்கினா எல்லாரும், அதாவது டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலையும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு. அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக கூட ஆகணும். நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இயங்கினீங்கன்னா வேறு மாதிரி இயங்கினாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அந்த தடவை இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேறு வடிவத்தில் நீங்கள் நடிச்சு அப்படி ஒரு மாதிரி கண்டினியூவாக இருக்கணும்னு போல் எனக்கு தோணுச்சு, இந்த எல்லோரும் பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததில். மற்றபடி நான் இந்த மேடையில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.